ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். அதுக்கப்புறம் நான் போனோன்னே அக்காவுக்கு ரொம்ப சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா அக்கா எதிர்பார்க்கவே இல்லை. ஏன்னா நான் வருவேன் அப்படிங்கிறத அவங்க கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலை அப்படின்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா அவங்க நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நினச்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா நான் சொல்லுவேன், ஆனால் நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ஒரு இதில் தான் நினச்சிருந்தாங்க. ஆனால் நான் போனோன்னே அவங்களுக்கு ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக இருந்துச்சு. அக்காவுக்கு சொல்லவே வார்த்தை இல்லை, அந்தளவுக்கு ரொம்ப சந்தோஷம். மாமாவும் ஹாப்பியாக தான் இருந்தார். ஏன் அப்படின்னா, நான் போன தடவை அவங்க தங்கச்சி மேரேஜுக்கு அன்றைக்கே நைட்டே கிளம்பிட்டேங்கிறதுனால அவர் கொஞ்சம் கோவமாக தான் இருந்தார். எப்போ பார்த்தாலும் வேலைன்னு இருக்காத, கொஞ்சம் ரிலாக்ஸாகவும் இது பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி அவர் எப்போதுமே என்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பார். ஏன்னா அவருமே ஒரு 20 வருஷமாக ஒரு கம்பெனியில் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஒரே கம்பெனிலே 20 வருஷமாக இருக்கிறதுனால அவர் சொல்லுவார், நம்ம என்ன தான் வேலை பார்த்தாலும் அதுக்கான சேலரிங்கிறது இருக்கும். ஆனால் நமக்குன்னு ஒரு டைமுங்கிறது நம்ம ஸ்பெண்ட் பண்ணணும் ஃபேமிலியோட அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அடிக்கடி ஊருக்கு வரப்பையும் சரி, ஃபோன் பண்ணுறப்பையும் ஒரு மாதிரி அட்வைஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்பார். ஆனால் நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குறது, நம்ம கூட இருக்கிறவங்க ஆஃபீஸில் வேலை பார்க்குறவங்க தான் நம்மளுக்கு முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நான் நிறைய ஃபேமிலி ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணாமல் கூட அம்மாவையும் அப்பாவையும் அனுப்பி விட்டுட்டுலாம் நான் இருந்திருக்கேன். அப்படிங்கிறப்போ இப்போ தான் அவங்கள பற்றி நம்மளை சுற்றி இருக்கவங்கள பற்றியே புரிஞ்சுக்கிட்டேன். அவங்க நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்குறதில்ல, நம்ம தான் தேவையில்லாமல் இவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து மற்றவங்க ப்ராஜெக்டை செஞ்சுக்கிட்டு வேலை அவங்களுக்காக ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி தேவையில்லாத வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிறது எனக்கு போக போக உணர்றதுக்கே கிட்டத்தட்ட இப்போ 4 வருஷம் ஆகிருக்கு. இனிமேல் நம்மளுக்கு உணர்ந்தாச்சுன்னா அதை நம்ம கரெக்டாக இது பண்ணிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம இனிமேல் கொஞ்சம் கரெக்டாக தான் நம்மளோட ஒர்க்கை நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதுக்கு நான் வர ஆரம்பிச்சிட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. சரி, ஓகே, இதுக்கப்புறம் நம்ம ஒரு சில விஷயங்களை கொஞ்சம் நல்ல வேலை கொண்டு போகிறதுக்கு நம்மளுக்கு ஒரு சந்தோஷமான ஒரு இதில் இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை நான் இது பண்ண ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் அக்காவே சொன்னிச்சு, நீ வந்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம்டா, நான் எதிர்பார்க்கவே இல்லை நீ வருவே அப்படின்னு சொல்லிட்டு. நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அக்காவும் சொல்ல ஆரம்பிச்சிருச்சு. விடுக்கா, நான் வரணும் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடிலாம் அந்தளவுக்கு தோணாது. ஒரு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணுறது இதெல்லாம் விஷயங்கள்லாம் தோணாது. ஆனால் எனக்கு இப்போ தான் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷன் இதெல்லாம் போகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணமே வர ஆரம்பிச்சிட்டு, இனிமேல் நான் கரெக்டாக நடந்துங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி, ஓகே, விடு, நீ அதெல்லாம் பற்றி யோசிக்காத, வந்ததை ஆஃபீஸை பற்றியெல்லாம் யோசிச்சுட்டு இங்கே தேவையில்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காமல் நீ சந்தோஷமாக இது பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்திருந்தாங்க. அங்கே எனக்கு ஒரு மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து, அதாவது அவங்க மாப்பிள்ளை வீட்டு சைட்லேருந்து எங்கள் மாமா வீட்டு சைட்லேருந்து அவங்களோட ரிலேட்டிவ் ஒரு பொண்ணு வந்திருந்தாங்க. அவங்களும் இந்த மாதிரி ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க தான். ஆனால் கோயம்புத்தூரில் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க ரிலேட்டிவ்ங்கிறதுனால இங்கே வந்திருந்தாங்க. அப்போ பேசிகிட்டு இருந்தப்போ எனக்கு அவங்கள ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு அப்படின்னு தான் சொல்லணும். பிடிச்சிருக்குன்னா அவர் பேசுகிறது, அவங்க அழகாகவும் இருந்தாங்க. ஒரு பார்க்குற அப்பியரன்ஸ் ரொம்ப நல்லா ஒரு தன்மையாக பேசுகிறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் கேரிங்காக இது பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா இது பண்ணிகிட்டு இருந்தாங்க. எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. வீட்டில் வேலை பார்க்குறதா இருக்கட்டும், நம்ம என்ன தான் படிச்சிருந்து ஒரு நல்ல ஒரு சேலரி வாங்கியதாக இருந்தாலும் நம்ம ஃபேமிலின்னு வரப்போ எல்லாத்தையும் எடுத்து செய்கிறதுக்கு ஒரு இது பண்ணாமல் இருக்கிற ஒரு பொண்ணாக எனக்கு தெரிஞ்சாங்க. என்கிட்டயும் நல்லா பேசினாங்க. லாவண்யா அவங்க பேர். என்கிட்டயும் நல்லா பேசினாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அவங்க பேசின விதம். இதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரி அவங்க மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் வர வச்சிச்சு அப்படின்னு சொன்னேன். ஏன்னா நம்ம எவ்வளோ ஆஃபீஸில் நிறைய கூட வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், காலேஜ் படித்தது எல்லாமே நம்ம பண்ணப்போ இப்போ நிறைய பெண்களோட பேசியிருக்கோம். இருந்தாலும் அந்தளவுக்கு ஒரு ஃபீலுங்கிறது எல்லார் மேலேயும் நம்மளுக்கு வந்தது கிடையாது. ஆனால் அவங்கள பார்த்தோன்னே எனக்கு அந்த ஒரு ஃபஸ்ட்டு மீட்லேயே ஒரு மாதிரி ஃபீல் வர ஆரம்பிச்சிருச்சு. இவங்க நம்ம லைஃப் பார்ட்னராக வந்தால் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். ஏன்னா எனக்கும் அம்மா சொல்லிகிட்டு இருக்காங்க, இந்த விஷயத்தில் எப்படியாச்சும் மேரேஜ் பண்ணணும், இல்லை நெக்ஸ்ட் இயரில் கூட மேரேஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அம்மாலாம் வீட்டில் முடிவில் இருந்தாங்க. ஆனால் நான் என்ன இது பண்ணேன்னா, இப்போதைக்கு நம்மளுக்கு ஒரு மேரேஜுங்கிற ஒரு விஷயம் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் தான் எனக்கு போயிட்டு இருந்துச்சு. ஏன் அப்படின்னா, நம்ம மேரேஜில் இன்னும் கொஞ்சம் இது ஆகட்டும், லைஃப் இன்னும் கொஞ்சம் இது பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் என்னை யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அது எனக்குள்ளேயே ஒரு விஷயத்த உருவாக்கி வச்சுருந்தேன் அப்படின்னு தான் சொல்லணும். ஆனால் அவங்கள பார்த்தோன்னா அதெல்லாம் ஒன்றுமே இல்லாத மாதிரி தான் ஆயிடுச்சு. ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமாக, ஒரு மாதிரி சொல்ல வார்த்தைகள் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். அந்தளவுக்கு
ரொம்ப ஒரு மாதிரி சந்தோஷமான ஒரு நாட்களாக தான் வந்து போணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ரொம்ப ஒரு மாதிரி அந்த சில விஷயங்களை வந்து நம்மளால் வந்து வெளிப்படுத்த முடியாது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு.